கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வார். அவருடைய நாமம் நிச்சயமாய் உங்கள் வழியை மகிமைப்படும். பயப்படாதீங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க நீங்கள் விரும்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. இந்த ஜீவார்த்தையை உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவுகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏசப்பா அற்புதம் கண்டிப்பாக செய்வார். இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். கூப்பிடும்போது சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு ஆண்டவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம், எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம், உங்கள் வேலையில் எதிர்ப்பு இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தில் எதிர்ப்பு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் பாதையில் சத்துருக்கள் சூழ உங்களுக்கு ரொம்ப பயத்து நிற்கலாம். பயப்படாதிருங்கள். ஆண்டை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டை நோக்கி மன்றாடுங்கள். சத்துருக்களுக்கு விலக்கி நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீங்க. நம்ம கூப்பிட்டவன நமக்கு பதில் கொடுக்குற ஒரு தெய்வம். கூப்பிட்ட உடனே ஓடி வருவார். ஏசப்பா நோக்கி பரதேமி என்கிற கண் தெரியாத மனிதன் கூப்பிட்டான். நடந்து போய்கொண்டு இயேசு நின்றாராம். மார்க் 10 அப்படி இருக்கு அந்த வசனம். கூப்பிட்டான், சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். எல்லாரும் அந்த மனுஷனை அதட்டினாங்க. நீ எதுக்கு கூப்பிடுகிற, சத்தம் போடாத, அமைதியர்னு சொல்லி. ஆனால் சத்தத்தை நிறுத்தவே இல்லை, இன்னும் அதிக சத்தமாக கூப்பிட்டான். அவன் கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அங்கே நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்டு சத்துருக்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாப்பார். எந்த போராட்டத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரை நீர் கூட இருந்து வழி நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் நிமித்தம் யாராவது நெருக்கத்தில், போராட்டத்தில், பயத்தில் இருப்பாங்கன்னா உடைய பிள்ளைகளை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாமே முடியும், அற்புதம் செய்யும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த நாளிலே குறிப்பாக ஆண்டவரே, கடன் பாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.